Okay. So in the last class we have discussed myoglobin and hemoglobin. ஓகே அதில் ஒரு 15 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அது நீங்கள் எங்கேருந்து அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஊகியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே. ஸோ யா இப்போ நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ கிளாரிட்டி ஸோ தட் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கிளாரிட்டி என்ன அப்படின்னா சார் நான் கரெக்டாக நீங்கள் அதை ரீட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருந்திருக்கும் அல்லது அதை நீங்கள் பார்த்து படிச்சிருந்திருக்கலாம். ஸோ வென் யூஆர் ஹேவிங் ஆக்சி ஓகே மயோக்ளோபின் தி பாண்ட் ஆங்கிள் இஸ் 115 அது தெளிவாக அதில் கொடுத்துருக்கு. அண்ட் இஃப் இட் இஸ் ஆக்சி ஹீமோக்ளோபின் அப்படின்னா அது 151ல இருந்து வேரி ஆகலாம். ஆனால் மிஸ்டர் பிக்கட் ஃபென்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாரு, அதை ஓரளவு டிட்டர்மின் பண்ணி ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து 131 அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த கிளாஸ் ரூம் செஷன் வி டிஸ்கஸ் தட் இட் மைட் பி 130 ஆர் அப்ராக்சிமேஷன் தான் 130 டு 135 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸ்டில் வந்து ஊகிலே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க திஸ் இஸ் நாட் கிளியர் அபவுட் தி பாண்ட் ஆங்கிள். ஸோ அவரு மிஸ்டர் பிக்கட் ஃபென்ஸ் அப்படிங்கிறவர் அது தெளிவா ஸ்டடி பண்ண மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ஆக்சி மயோக்ளோபின் வந்து இதுல நீங்க 115 கொடுத்துருந்தா ஐ திங்க் எஸ் நீங்க ஆன்சர் ஆனா அதுல 131 மார்க் ஆயிருந்திருக்கும். அதை நான் சார்ட்ட சொல்லி மாத்த சொல்றேன். ஓகே. ஸோ ஐ தாட் த கொஷின் கிவன் ஃபார் தி ஹீமோக்ளோபின். ஓகே. ஸோ அதனால தான் நானுமே ஆன்சர் 131 கொடுத்துருந்தேன். ஸோ நான் என்ன நினைச்சு கொஷின் கொடுத்துருந்தேன் அப்படின்னா மிஸ்டர் பிக்கெட் ஃபென்ஸ் வந்து 131 சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதையே கோட் பண்ணி ஒரே நேரத்தில் ஐ மீன் ரெண்டும் ஒரே கொஷினாக கொடுக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். பட் இட் 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 இஸ் தப்பு என்னோட சைடில் இருக்கு. ஓகே. சரிப்பா. இதுக்கான கிளாரிட்டி புரிஞ்சுதாப்பா? ம். ஸோ ஹீமோகுளோபின் மயோகுளோபினுடைய மற்ற இதெல்லாம் வந்து நீங்க அதுலயே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இன்ஃபர்மேஷன் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதுல கவர் ஆயிருக்கு. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் பேர் வந்து அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ். ஓகே. ஸோ யா ஸ்டார்ட் பண்ணலாமா? அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ். கிராஃப் கொஷின்ஸா? டிட் ஐ கிவ் கிராஃப் கொஷின்ஸ்? சரி நான் செக் பண்றேன்ப்பா. எனக்கு எண்ட் ஆஃப் த செஷன் ஞாபகப்படுத்துங்க. அந்த பிடிஎஃப் நம்ம எடுத்துருவோம். ஓகே. எஸ். அயன் சல்ஃபர் புரோட்டீன். குளோரோஃபைல். குளோரோஃபைலோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அவ்வளவுதான் அதுல குளோரோஃபைலுடைய ஓவராலா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குளோரோஃபைலோட அவ்வளவுதான். ஸோ அதுல என்ன இருக்கு, அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான். இப்போ குளோரோஃபைலுடைய எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் தெரியணும்னா நம்ம ஆஹ், இதுல இருந்து பெட்கால் பேஸ் பண்ணணும். ஓகே. PS1 PS2 போலாம், ஒவ்வொன்றா போவோம். ஓகே. இப்போ PS1 PS2 போகணும்னா நமக்கு அதுல வந்து இடையில அயன் சல்ஃபர் புரோட்டீன் ரிஸ்கி புரோட்டீன் வரும். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனோம்னா கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க சிலபஸ் படி லைனா போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் ஒரு சீக்வன்ஷியல் வச்சிருக்கேன், அந்த சீக்வன்ஷியல் நான் போவோம், உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆயிடும். ஓகே. ஸோ அயன் சல்ஃபர் புரோட்டீன். ஓகே. ஸோ இங்க வந்து ரெண்டு அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியோட என்சைம்ஸோ அல்லது ஃபோட்டோசிந்தசிஸ்லயோ
இதுல ஏதாவது ஒரு 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 இடத்துல ரியாக்ஷன்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து அங்க கொண்டு போகும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து லைக் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இன் பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா. ஓகே. ஸோ இப்போ இதனுடைய மாலிகுலர் மாஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 6000ல இருந்து 12,000 வரைக்கும் இருக்கலாம். ஒரு அயன் சல்ஃபர் புரோட்டீன் அப்படின்றது வந்து இதர் அது ஒன்னோ ரெண்டோ இல்லை நாலோ எட்டோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு அயன் வச்சிருக்கும். ஓகே. அயன் வந்து எப்பயுமே வந்து மேக்சிமம் ஒரு ஃபோர் கோஆர்டினேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்ப அந்த ஃபோர் கோஆர்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னா வில் பி டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுலயே வந்து நம்ம ரெண்டு விதமான சல்ஃபர்ஸ் வந்து இங்க நம்ம படிப்போம். ஒன்னு வந்து என்ன சல்ஃபர், ஆர்கானிக் சல்ஃபர், இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் சல்ஃபர்னு படிப்போம். ஆர் யூ கேன் சே லப்பைல் சல்ஃபர், அப்படி இல்லைன்னா இனர்ட் சல்ஃபர் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம படிப்போம். ஓகே. இப்போ இங்க வந்து அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஓரியன்டா அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து செய்யற வேலை என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே. ஸோ இது வந்து இதுல ஹீம் குரூப் இருக்குமா சார் அப்படின்னா இதுல ஹீம் குரூப் கிடையாது. ஸோ இட் இஸ் a நான் ஹீம் குரூப். ஓகே. நான் ஹீம் புரோட்டீன். இட் இஸ் a நான் ஹீம் புரோட்டீன். அண்ட் இது என்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எங்க பண்ண போகுது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்? எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இன் பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா. போட்டோசிந்தசிஸ்ல நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இதனுடைய அப்ராக்சிமேட்டா ஏன்னா சின்ன மாலிகுல்ல இருந்து குறைஞ்சபட்சம் மாலிகுல்ல இருந்து பெரிய மாலிகுல் வரைக்கும் அயன் சல்ஃபர் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அப்ராக்சிமேட்டா இதனுடைய மாலிகுலர் வெயிட் வந்து ஒரு 6000ல இருந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம்? ஒரு 12,000 வரைக்கும் இருக்கலாம். ஓகே. இதனுடைய மாலிகுலர் மாஸ். ஸோ அகைன் நம்ம சொன்ன மாதிரி தான் லைக் ஒரு அயன் இருக்கு அப்படின்னா அது மற்ற சல்ஃபர் கூடயோ அல்லது மற்ற சல்ஃபர் கூட கம்பைன் ஆகிருக்கும் போது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வந்துடும் அப்படின்னா ஃபோர் கோஆர்டினேஷன் வந்துடும். ஃபோர் கோஆர்டினேஷன் வரும்போது யூ வில் ஹாவ் அ டெட்ராஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் வரும். ஹை ஸ்பின் கான்ஃபிகரேஷன். ஓகே. என்னென்ன முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். லைக் இதனுடைய சல்ஃபர் நம்ம ரெண்டு டைப்பா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இதனுடைய சல்ஃபர் வந்து ரெண்டு டைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரெண்டு சல்ஃபர் அப்படிங்கிறது ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன மாதிரி எடுத்துக்க போறோம் அப்படின்னா we are going to take it as a லப்பைல். ஓகே. லப்பைல் சல்ஃபர் அப்படி இல்லைன்னா நான் லப்பைல் சல்ஃபர். ஓகே. லப்பைல் சல்ஃபர் அப்படின்னா நான் லப்பைல் சல்ஃபர். இதை இன்னொரு விதமா எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்ஆர்கானிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே. இன்ஆர்கானிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து ஆர்கானிக் சல்ஃபர்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இப்போ டயக்ராம் வச்சு ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸ்ட்ரக்சர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேங்களா? அப்படியே நார்மலா நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறது இல்ல. இப்போ ஸ்ட்ரக்சர் வச்சு ஐடென்டிஃபை பண்றதுன்னா எந்த மாதிரி சார்? இப்போ ரெண்டு மெட்டலுக்கும் அதாவது ரெண்டு அயனுக்கும் நடுவுல ஒரு சல்ஃபர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பியூரா வந்து ஒரு இன்ஆர்கானிக் சல்ஃபர். இதுல வந்து வேற எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ ரெண்டு மெட்டலுக்கு நடுவுல வச்சப்பா இங்க வந்து என்னன்னா மெட்டல். ஓகே. அதுல வந்து ஒரு ஹெச் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஒரு குரூப் அப்படியே அந்த சிஸ்டம் குரூப்ஸ் இருக்கு இல்லையா? அதனால அந்த அமினோ ஆசிட்ஸோட சீக்வன்ஸ் அப்போ அதனுடைய கண்டினியூஷன் கார்பனா இருக்கலாம். சல்ஃபர் மே பி டைரக்ட்லி கான்டாக்ட் வித் ஆர் பாண்டட் வித் ஹைட்ரஜன் ஆர் கார்பன். ஓகே. இதை வந்து நீங்க அசிடிக் சல்ஃபர் எதுப்பா? இன்ஆர்கானிக் சல்ஃபரை நீங்க அசிடிக் சல்ஃபர்னு சொல்லலாம். ஓகே. பட் இது வந்து நான் அசிடிக். கிளியராப்பா?
ஓகே. அதாவது ஒரே இதுக்கு 3 விதமான பேர் சொல்லியிருக்கோம் பாருங்க. 1 லப்பைல் சல்ஃபர், இன்ஆர்கானிக் சல்ஃபர், அசிடிக் சல்ஃபர். இது 3மே எத தான் மீன் பண்ணுதுன்னா, 2 மெட்டலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சல்ஃபர மீன் பண்ணுது. நான் லப்பைல் சல்ஃபர், ஆர்கானிக் சல்ஃபர் அண்ட் நான் அசிடிக் சல்ஃபர் இது 3மே எத மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ மெட்டல் இஸ் டைரக்ட்லி சாரி மெட்டல், சல்ஃபர் அண்ட் தென் ஒரு ஹைட்ரஜனோ அப்படி இல்லைன்னா ஒரு கார்பன் செயினோ போய்கிட்டு இருக்கலாம். அத மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இத நம்ம பிராட் கிளாசிஃபிகேஷனா இப்போ பிரிச்சுருவோம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஸோ லெட் அஸ் கன்சிடர் நமக்கு வந்து அயன் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி சல்ஃபர் கூடயும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்டம் இருக்கும். ஓகே. ஸோ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ருபிடாக்சின் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா இதுல உங்களுக்கு வந்து ஒரு சல்ஃபருடைய கவுண்டே உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகே. சல்ஃபரோட கவுண்டே இருக்காதுன்னா, இப்ப நம்ம பார்க்கிறது வந்து இங்க இங்க உங்களுக்கு மென்ஷன் ஆகுது இல்லையா? இந்த சல்ஃபர். இந்த இந்த சல்ஃபரோட கவுண்ட் 1, 2, 3ன்னு உங்களுக்கு அங்க நம்பரிங் கவுண்டா இருந்திருக்கு அப்படின்னா, அது எதை மீன் பண்ணும்? லப்பைல் சல்ஃபரை மீன் பண்ணும். லப்பைல் சல்ஃபர்ங்கிறது என்னது? அசிடிக் சல்ஃபர். அசிடிக் சல்ஃபர்னா என்னது? இன்ஆர்கானிக் சல்ஃபர். அப்படின்னா என்ன? இந்த மாதிரி 2 மெட்டலுக்கு நடுவுல வரக்கூடிய சல்ஃபர். இது மீன் பண்ணக்கூடியது. ஓகே. ஸோ ருபிடாக்சின்ல பாத்தீங்கன்னா அது இருக்காது. ருபிடாக்சினோட ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, Fe, எஸ் கிட்ட வந்து 0. இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஃபெரிடாக்சின்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ராட் கிளாசிஃபிகேஷனா ஒரு ஆஹ், எத்தனை இருக்குன்னு பாருங்க. 3 டைப்ஸ் இருக்கும் ஃபெரிடாக்சின் அப்படின்னா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் பிரிக்கிறோம். ஓகே. ஸோ எந்த மாதிரி பிரிக்க போறோம்? லெட் சே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அவைலபிளா இருக்குன்னா Fe2 S2 ஒன்று, அடுத்து Fe3 S4 ஒன்றுப்பா, அடுத்தது Fe4 S4 ஒன்றுப்பா. இப்போ இதை வச்சே நம்ம சொல்லிடலாமா? என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஓகே சொல்லணும்னா எழுதிங்க மேல எக்ஸ் ஒய்ன்னு அதனுடைய எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டீங்கன்னாவே புரிஞ்சிடும். ஓகே. எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் அயன். ஆமாவா? அதுலயே தெரியுது. எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம்ஸ். இதெல்லாம் இது தெரிஞ்சிடும். பட் ஒய்னா என்ன? நம்பர் ஆஃப் லப்பைல் சல்ஃபர். நம்பர் ஆஃப் லப்பைல் சல்ஃபர். புரிஞ்சுதா பாருங்க. இப்போ மேலோட்டமா வந்து எத்தனை இன்ஆர்கானிக் எத்தனை ஆர்கானிக் சல்ஃபர் இருக்குன்னா நம்ம 4 லப்பைல் சல்ஃபர் மட்டும் சொல்லிட முடியும். அந்த ஃபார்முலாவை வச்சு என்ன பண்ணிடலாம்? இதுல 2 இருக்கு, இல்ல 4 இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல 4 இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா நான் லப்பைல் சல்ஃபர் இருக்கா, எத்தனை இருக்குன்னு நம்ம சொல்லணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கேயே வந்து ருபிடாக்சினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கன்சிடர் தட் யூ ஆர் ஹவிங் ருபிடாக்சின். அதுலயே வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு என்னன்னா ருபிடாக்சினுடைய சல்ஃபர் லப்பைல் சல்ஃபர்ஸ் ஆர் 0. லப்பைல் சல்ஃபர் இஸ் 0. அதுல எதுவும் இல்லை. இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன சார் வரும் அப்படின்னா, ஸோ லெட் இஸ் சே Fe in +3 oxidation state. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இட் வில் பி இன் தி டெட்ராஹெட்ரல் மேனர். ஓகே. ஸோ டெட்ராஹெட்ரல்ல சிஸ்டைன் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே. சிஸ்டைன்ல சல்ஃபர் இருக்குமா? சரி சார். சிஸ்டைன்ல சல்ஃபர் இருக்குமா? இருக்குமா இருக்காதப்பா? எஸ், இட் இஸ் ஆர்கானிக் சல்ஃபர். சிஸ்டைனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இருக்கும்பா. SH, ஓகே, CH2, ஓகே, CH2, கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் NH2. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சிஸ்டைனோட ஸ்ட்ரக்சர். இதுல சல்ஃபர் எங்க வந்துருச்சு பாருங்க, இங்க இருக்கா. ஸோ இந்த சல்ஃபர் தான், இதுதான் சிஸ்டைன் குரூப். இந்த சிஸ்டைன் குரூப் தான் உங்களுக்கு டைரக்டா வந்து சல்ஃபர்ல இருக்கக்கூடிய இந்த லோன் பேர், எத்தனை லோன் பேர் இருக்கும், ரெண்டு லோன் பேர் இருக்கும். இதுதான் டைரக்ட்லி கான்டாக்ட் வித் அயன் வித் கோஆர்டினேஷன் பாண்ட். அப்போ லைக் இட் நாலு சல்ஃபருமே வந்து அயனை சுத்தி இருக்கு. அப்போ இன்ஆர்கானிக் சல்ஃபருடைய கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்குமா. இதுதான் சிஸ்டைன் குரூப். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஆர்கானிக் சல்ஃபர் இஸ் 0 அண்ட் ஆர்கானிக் சல்ஃபர் இஸ் 4. ஆர்கானிக் சல்ஃபருடைய வேல்யூ 4. ஓகே, இப்போ இந்த அயனுக்கும், ஓகே நல்லா கவனிங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எல்லாமே டைரக்டா வந்து சல்ஃபர் கூட தானே கனெக்ட் ஆயிருக்கு போகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சல்ஃபர் நடுவுல இருக்கக்கூடிய அயன் இன்னொரு சல்ஃபர். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து ஒரு டெட்ராஹெட்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல, சரி டெட்ராஹெட்ரல்ல இருக்கு, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ அப்ராக்சிமேட் பாண்ட் ஆங்கிள் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 104ல இருந்து ஓகே 114 வரைக்கும் இருக்கலாம். இந்த ஆங்கிள்குள்ளர இது இருக்கும். அதே மாதிரி ஒரு அயனோட பாண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது அயன் சல்ஃபருடைய பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 224 பிகோமீட்டர்ல இருந்து ஓகே 233 பிகோமீட்டர் வரைக்கும் அது இருக்கும். ஏன் இந்த இது வந்து வேரி ஆகுது அப்படின்னா, ஓகே ஸோ இதுல அமினோ ஆசிட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா தொடர்ந்து, அதனாலதான். கிளியர். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஒரு ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் கூட வச்சு ட்ரீட் பண்ணும்போது அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் வந்து இன்ஆர்கானிக் சல்ஃபர் இல்லாதனால சரியா என்ன பண்ணாது. ஓகே, ஸோ இட் ஒன்ட் கிவ் சம் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ருபிடாக்சினோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. ருபிடாக்சினோட ஸ்ட்ரக்சர்ல வந்து என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, எத்தனை லப்பைல் சல்ஃபர் இருக்கு, எத்தனை இன்னர் நான் லப்பைல் சல்ஃபர் சல்ஃபர் இருக்கு, அதனுடைய பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ அயன் குடுக்கும்னு சொல்லியாச்சு இல்லையா. ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் நடக்கும். எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா தேர் வில் பி a redox reactions. அப்போ let us consider you may have a Fe3 plus can be converted into Fe2 plus. Fe2 plus. இப்போ இது வந்து D5ல இருக்குமாப்பா, இது D6ல இருக்குமா. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பாராமேக்னெட்டிக்ஸ் தான் தருமா. ஸோ போத் ஆர் இன் பாராமேக்னெட்டிக். எத்தனை அயன் இருக்குன்னு பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான். போத் ஆர் பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர். இப்போ ESR ஆக்டிவாப்பா. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா. அயன் சல்ஃபர் புரோட்டீன் மட்டும், அயன் சல்ஃபர் புரோட்டீன்ல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ருபிடாக்சின். ருபிடாக்சின்ல என்ன கிடையாது, லபைல் சல்ஃபர் கிடையாது. இன்னொரு நான் லபைல் சல்ஃபர் வந்து 4 இருக்கு. பாண்ட் ஆங்கிள் 104ல இருந்து 114 வரைக்கும். ஒரே ஒரு அயன் இருக்கு. ஸோ அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அதனுடைய ரிடாக்ஸ் ஃபார்ம் தான் நமக்கு எழுதியிருக்கும். ஓகே, now we are going to discuss about 2 ion ferridoxin. இப்போதான் வந்து நம்ம மேஜர் கிளாசிபிகேஷன் வர போறோம். 2 ion ferridoxin. 2 அயன் அப்படிங்கிறப்பயும் அங்க உங்களுக்கு என்ன வந்துருது, 2 அயன் வந்துருமா. ஸோ அங்க ரெப்ரசென்ட் பண்றது நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், Fe2 ஓகே தென் S2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆர் யூ கேன் சே சம்டைம்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் தே மே கிவ் லைக் 2 Fe
அண்ட் 2s இப்படியும் கொடுக்கலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் சேம். மொத்தம் என்னன்னா அதனுடைய கவுண்ட் வந்து சேமா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பெரிடாக்சினுடைய வேலை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்றது, ரைட்டுங்களா? இப்ப இது எங்க வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா பிளான்ட்ல. ஓகே, ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இன் பிளான்ட், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இன் பிளான்ட்ஸ். சரி, இது வந்து அசிடிக் புரோட்டீனா அப்படின்னா, ஆமா. ஏன்னா நம்ம இங்க பாருங்க, இது ரெண்டு சல்ஃபர் இருக்கா, அப்ப ரெண்டு சல்ஃபர் வந்து இன்ஆர்கானிக் சல்ஃபர், ஆஃப் கோர்ஸ் இட் இஸ். ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் யூ மே ஹேவ் டூ அயன்ஸ் அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்கு? ஓகே, பிரிட்ஜ்டு சல்ஃபர். யூ ஹாவ் அ பிரிட்ஜ்டு சல்ஃபர். இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு அப்படின்னா, யூ ஹாவ் சிஸ்டைன் குரூப். ஓகே, ஈச் அயன்ல ரெண்டு சிஸ்டைன் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய டூ அயன் பெரிடாக்சினுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல இருந்து டேட்டா எடுக்கலாம். ஸோ என்ன டேட்டா எடுக்கலாம்? ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் லப்பைல் சல்ஃபர்னு பாருங்க. ஸோ லப்பைல் சல்ஃபர் நமக்கு ரெண்டு. அதே மாதிரி டோட்டலா இருக்கக்கூடிய நான் லப்பைல் சல்ஃபர் எவ்வளவு பாரு? 4 வந்துருமா? ஏன்னா சிஸ்டைன் வந்து சிஸ்டைன் குரூப்ஸ் வந்து எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு பாருங்க, 4% ஆயிருக்கா? கரெக்டா? ஓகே, ஸோ ஹவு many ஆர்கானிக் சல்ஃபர்ஸ் ஆர் present? ஆர்கானிக் சல்ஃபர்ஸ், ஆர்கானிc sulfurs are 4. Okay. How many acidic sulfurs are present? Acidic sulfur. Okay. Labile அப்படின்னாலையோ, ஓகே, இன்ஆர்கானிக் அப்படின்னாலையோ, அல்லது ஓகே அசிடிக் சல்ஃபர் அப்படின்னாலையோ எல்லாத்தோடைய மீனிங்கும் ஒண்ணுதான். இதுக்கு அப்படியே வந்து ஆர்கானிக் சல்ஃபர் அப்படின்னாலையோ நான் அசிடிக் அப்படின்னாலையோ எல்லாமே வந்து ஒன்னேதான். எதுவுமே வந்து வேற வேற கிடையாது. ரைட்டா? ஓகே, ஸோ இதுல பாருங்களேன், இதுல சல்ஃபருடைய பிரிட்ஜிங் இருக்கா? ஓகே, ஸோ சல்ஃபருடைய பிரிட்ஜிங் அப்படிங்கிறப்போ இது நம்ம இந்த பிரிட்ஜிங் நம்ம வந்து எப்படி மீன் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் ரெண்டு இருக்கிறதுனால, ஓகே, வி ஆர் சேயிங் தட் டூ டை, ஓகே, மியூ சல்ஃபிடோ, சல்ஃபிடோ பிரிட்ஜ்டு, சல்ஃபிடோ பிரிட்ஜ். இப்போ இங்க இருக்கக்கூடிய அயன், ஓகே, இங்க இருக்கக்கூடிய அயன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். Of course, it is in the tetrahedral. Tetrahedral means it means so you have spin. என்ன ஸ்பின்னா? ஓகே, டெட்ராஹெட்ரல்னா ஹை ஸ்பின் வருமா, லோ ஸ்பின் வருமா? இப்போ D5க்கு வெரி குட், தேர் வில் பி ஹை ஸ்பின். ஹை ஸ்பின் அப்படிங்கிறப்போ ஸ்பின்னிங் மட்டும் எவ்வளவு இருக்கும்? எஸ் ஈக்குவல் டு 5 1/2 இருக்குமா? 5 1/2 ஆர் தேர் நோ. அப்போ இட் இஸ் 5/2, ரைட்? ஓகே, சரி. இப்போ முதல்ல அதனுடைய ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் அண்ட் ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து நம்ம எழுதலாம். ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் அப்படிங்கிறப்போ, ஸோ அயன் விச் இஸ் இன் தி +3 ஆக்சிடேஷன்ஸ், நம்ம கிட்ட எத்தனை அயன் இருக்கு? அந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா தெரியுது, ரெண்டு இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இல்லையாப்பா? அப்போ ஒரு அயன் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணும்? எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ண மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ பிஃபோர் கெய்னிங் தி எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த நடுவுல ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ இதுல 5 எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸா இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ 1 2 3 4 5, 5 எலக்ட்ரான். ஓகே, இதுலயும் வந்து உங்களுக்கு அதே தானே, 5 எலக்ட்ரான் இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிச்சு அப்படின்னா தான் இட் பிகம்ஸ் நவ் 6 எலக்ட்ரான்ஸ். ஆர்பிட்டல் 5 ஆர்பிட்டல், வேற ஒன்றும் இல்லைப்பா.
ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க. 2 இடத்துலயுமே வந்து இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ பார்த்துக்கங்க. இங்கேயுமே வந்து 5/2 இங்கேயுமே வந்து 5/2. ரிசல்ட்ல என்ன ஆகுதுன்னா இங்க வந்து 5/2 பட் இங்க வந்து எவ்வளவு வந்துரும்? உங்களுக்கு S ஈக்குவல் டு 2 2ன்னு வந்துருமா? ஏன்னா உங்களுக்கு 1/2 1/2 1/2 நீங்க 4 1/2 இருக்கு. அப்ப 4 1/2 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்துரும்? 2 6 1. ஸோ அப்போ 1 + 1 2 வந்துருமா? என்னப்பா புரியுதாப்பா? ஓகே. நீங்க தெளிவா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஓகே எல்லாரும் நல்லா கவனிங்க. when when the rubidoxine 2 rubidoxine in the oxidized form இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு? 5/2 5/2 அப்படின்னு சொல்லி இருக்கா? இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல 5/2 5/2 இருக்கும்போது இட் இஸ் லைக் ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக். இட் இஸ் போத் ஆர் ஆக்சுவலி இன் ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக். ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக்னா என்ன அர்த்தம்? ஃபெர்ரோ மேக்னெட்டிக்னா எல்லா எலக்ட்ரானும் சிங்கிளா இருக்கிறதா? ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக்னா என்ன ஆகுறது? ரெண்டுமே தனித்தனியான சப்ஸ்டன்ஸ் தான். ஆனா அது ரெண்டுமே வந்து அதனுடைய மேக்னட்டிசத்தை வந்து கேன்சல் டு ஈச் அதர். ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இது எல்லாமே வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் ஆகி இதனுடைய மேக்னட்டிசம் இந்த மேக்னட்டிசம் வந்து கேன்சல் பண்ணிடும். ஓகே, அப்போ மேக்னட்டிசம் ஒன்னோட ஒன்னு கேன்சல் ஆகுது அப்படிங்கிறப்போ வில் பிகம் டயமேக்னெட்டிக் இன் நேச்சர். புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஒன்னோட ஒண்ணு ஆப்போசிட் சைட்ல ஆகுது அப்படின்னா சொல்லிட்டேன். அப்ப நம்ம சிம்பிள் மாத்தி போட்டுக்கலாமா? புரிதலுக்காக நான் சிம்பிளை வந்து மாத்தி போடுறேன். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருவீங்களா பாருங்க. 1 2 3 4 5. ஸோ அப்போ இது +1/2 வருதுன்னு வச்சுக்கோங்க, இது -1/2 வருதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து கப்புள் ஆச்சு அப்படின்னா ஓகே. ஸோ ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக்லி இட் இஸ் கப்புள் டு ஈச் அதர். தென் டயமேக்னெட்டிக் இன் நேச்சர். அப்ப என்ன ஆயிடும்? ESR இஸ் inactive here. ESR இஸ் inactive here. அதே வந்து ரெடியூஸ்டு ஃபார்ம்ல பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானாவது எப்படி வந்துடும்? உங்களுக்கு மாறி வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பின் ஆகும்போது உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க. இதுல இருக்கக்கூடிய 4 கிளாக் வைஸ் எலக்ட்ரானும் இதுல இருக்கக்கூடிய 4 ஆன்டி கிளாக் வைஸ் எலக்ட்ரானும் ஆன்டி ஃபெரோ மேக்னெட்டிக்கலி கப்புள் ஆயிடும். ஓகே. அப்போ உங்களுக்கு நெட் ரிசல்ட் வந்து என்ன ஆகுது? ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் நெட் ரிசல்ட் ஸ்பின்னிங் வந்து எவ்வளவு வரும்னா ஒரு எலக்ட்ரான் தான் அன்பேர்டா இருக்கும். அப்போ இந்த டோட்டல் மேக்னெட்டிசம் ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் பெரிடாக்சினுடைய மேக்னெட்டிசம் வந்து ஒரு எலக்ட்ரான்னால தான் வரும். அதனாலதான் நான் இங்க வந்து S ஈக்குவல் டு 1/2 போடுறேன். இங்க ரெண்டுமே சேர்ந்ததுனால உங்களுக்கு S ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ரைட்டா? அப்போ இன் திஸ் ரெடியூஸ்டு ஃபார்ம் எக்ஸிபிட் தி paramagnetism. paramagnetism present ஆயிருக்கிறதுனால yes you can have ESR active. ரெண்டுத்துக்குமான அர்த்தம் புரிஞ்சுதாப்பா? ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருந்தா வரும். அது நம்ம படிச்சிருப்போம். இங்க, எப்பயாவது ஒரு டைம்ல படிச்சிருப்போம். ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க ஃபிராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே. இது ரெண்டுமே வந்து நீங்க கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஈச் அயர் +3 வருதா? ஓகே. ஓ, நீங்க காமனா பார்க்கும்போது +3 தான். ஆனா இங்க பாருங்க ஒரு இடத்துல +3 இருக்கு, ஒரு இடத்துல +2 இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆவரேஜா எவ்வளவு இருக்கலாம்? ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் 2.5 வருமா பாருங்க ரெண்டுத்துக்கு சேர்த்து. புரியுதாப்பா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, குட்.
ஸோ அடுத்தது இதுலயே வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும். ஓகே. ஸோ என்ன மாடிஃபிகேஷன்னா, நீங்க இந்த 2 அயன் ஃபெரிடாக்சினை பாருங்களேன். இந்த 2 அயன் ஃபெரிடாக்சினுக்கும் அடுத்ததான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ரிஸ்கி புரோட்டீன் அப்படின்னு ஒரு புரோட்டீன் இருக்கு. இந்த ரிஸ்கி புரோட்டீனுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும்தான். ஓகே. அதனால நான் இங்க அது கீழே எழுதுற ரிஸ்கி புரோட்டீன். ஸோ தட் டு ஹாவ் 2 அயன். ஓகே. ரிஸ்கி புரோட்டீன்ஸ். ஓகே. ஸோ அகெயின் அயன் எடுத்துக்கங்க. நடுவுல வந்து ஆஸ் யூஷுவல் அந்த சல்ஃபர் தான். இதுல சேஞ்சஸ் எதுவும் இல்லை. லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டைன் குரூப் இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஆனா ஹிஸ்டிடின் வந்துடுது இந்த இடத்துல. ஸோ இப்போ எல்லாரும் மெசேஜ் போடுங்க. என்ன மெசேஜ் போடுங்கன்னா, வெதர் இதுல வந்து நம்பர் ஆஃப் லப்பைல் சல்ஃபர், நம்பர் ஆஃப் நான் லப்பைல் சல்ஃபர்ஸ் வந்து மெசேஜ் போடுங்க. வெரி குட், வெரி குட். ஸோ லப்பைல் வந்து ரெண்டு, நான் லப்பைல் எத்தனை வந்துருப்பா? ரெண்டு. இதுல ரெண்டு, அதுல ரெண்டு. ஆமாவா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ லப்பைல் ரெண்டு, நான் லப்பைல் ரெண்டு. முடிஞ்சு போச்சு. வெரி குட். கிளியர்னா? ஓகே. ஸோ கூட அடிஷனலா என்ன வித்தியாசப்படுது? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 2 அயன் ஃபெரிடாக்சின் ரிஸ்கி புரோட்டீன்ஸ் அப்படின்னா, அப்கோர்ஸ் அங்க நான் லப்பைல் சல்ஃபரோட கவுண்ட் கம்மியா இருக்கு. அதாவது சிஸ்டின் ரெண்டு காணும். அதுக்கு பதிலா என்ன வந்துருச்சுன்னா ஹிஸ்டிடின் குரூப் வந்து உள்ள வந்துருச்சு. மற்றபடி அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம மேல பார்த்த அதே தான். ஏன்னா அதுல அயன் மட்டும் தானே சேஞ்ச் ஆகும். அதாவது அயனுடைய எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தானே. ஸோ இது அதே எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், அதே இதுதான். ஓகே. வேற நம்ம பார்த்தது கிளியரப்பா? ஸோ அடுத்த இது பார்க்கலாமா? ஸோ Fe3, S4, 3 அயன் ஃபெரிடாக்சின். 3 அயன் ஃபெரிடாக்சின்ல மென்ஷன் பண்றது நம்ம இப்போ மென்ஷன் பண்ணலாம். Fe. ஓகே. தென் 4s, or you can say Fe 3 times 4s. கிளியரா? என்னோட ஸ்ட்ரக்சர் டிராப் பண்றேன், வரைஞ்சிக்கங்க. வெயிட் பண்ணுங்கப்பா, நான் டிரா பண்ணி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க டிரா பண்ணி.
Let me complete this one. 2Dல இருந்து இந்த ஸ்ட்ரக்சர் வரையறதாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த கியூபாய்டு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கீங்களே, அந்த மாதிரி ஒரு கியூபாய்டு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு பென்சில் இனிஷியலா போட்டுட்டு நமக்கு இந்த ஃப்ரண்ட் தேவைப்படாது. அதே மாதிரி இதுவும் தேவைப்படாது. அதே மாதிரி இதுவும் தேவைப்படாது. அவ்வளவுதான். இதை மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம ஃபில் பண்ணா போதும். ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன்ல அயனையும் சல்ஃபரையும் எழுதிட்டீங்கன்னா போதும். ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குப்பா? அயன் வந்து 3 அயன்ஸ் இருக்கா? சல்ஃபர் வந்து எத்தனை இருக்கு பாருங்க. 4 இருக்கா? எண்ணி பாருங்க. இப்போ ஒவ்வொரு அயன்லயும் அந்த 4வது கோஆர்டினேஷனா நாம ஒரு சிஸ்டைன் குரூப்பை எடுக்கணும். இப்போ நம்ம எண்ணி பார்த்தா ஓகே. ஸோ லப்பைல் சல்ஃபர்ஸ் எவ்வளோ இருக்கு? ஸோ பிரிட்ஜ்டில் சல்ஃபர்ஸ் வந்து 1 2 3 இருக்கு. ஓகே. ரைட்டா? அதே மாதிரி சரி 1 2 3 4 இருக்கு. நான் லப்பைல் சிஸ்டைன் குரூப்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பிளாக் கலர்ல எழுதி இருக்கிறது உங்களுக்கு 3 டைம்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த பர்டிகுலர் லப்பைல் சல்ஃபர் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த லப்பைல் சல்ஃபர்ஸ் அல்லது இன்ஆர்கானிக் சல்ஃபர்ஸை நம்ம ஆசிட் எடுத்து நம்ம ஆட் பண்ணும்போது இட் கேன் பி வாஷபிள். ஓகே. இன்ஆர்கானிக் ஆர் லப்பைல் சல்ஃபர். ஓகே. ரிமூவல் பை யூசிங் வித் ஆசிட். எப்படின்னா லைக் சும்மா நீங்க அதில் ஆட் பண்ணி வாஷ் பண்ணா போதும். விச் மீன்ஸ் வந்து ஷேக் பண்ணா போதும். ஸோ அதனுடைய இது வந்து வெளியே போயிடும். அப்போ இதனுடைய அயன் எல்லாத்துலயுமே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வேர் பி 3 அயன் இருக்கிறதுனால we can take it as 3. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான். இப்ப ஏதோ ஒண்ணு மட்டும் அந்த எலக்ட்ரான் எடுத்திருக்குமா 3 அயன்ல கடைசியா இருக்கிறது மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ யூ கேன் யூ நோ தட் அயன் வந்து வில் பி இன் D5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். D5ல இருக்குமா +3ங்கிறப்போ இது D5 அண்ட் D6. யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு +5/2 இருந்து இது -5/2 இருந்தாலையும் கூட இங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு மேக்னட்டிசத்தை வந்து தந்துரும். ஸோ அப்போ இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஃபுல்லாவே வந்து பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஆல்சோ இதுவுமே உங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? பாராமேக்னெட்டிக் இன் நேச்சரா தான். ஓகேப்பா. எஸ். அடுத்தது வந்து எடுத்துக்கங்க 4 ஃபெரிடாக்ஸ். 4 அயன் ஃபெரிடாக்ஸ். இதனுடைய தான் வந்து நம்ம 4Fe அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க யோசிச்சு சொல்லுங்களேன். இந்த முன்னாடி வரக்கூடிய 4 அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது? அயனை மீன் பண்ணுதா? சல்ஃபரை மீன் பண்ணுதா? இதுக்கு முன்னாடி 3 அயன் ஃபெரிடாக்ஸ்ன்னு பார்த்தோம்.
அதுக்கு முன்னாடி டூ அயன் பெரிடாக்சின்னு பார்த்தோம். ஓகே. ஸோ எதை மீன் பண்ணுது? அயனை மீன் பண்ணுது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே. So we can try to write a cubic structure. நீங்க இனிஷியலா வந்து பேனால போட்டு இது பண்ணிடாதீங்க. ஓகே. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் யூ கேன் ரைட் இட் இன் யுவர் பென், பட் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு ரைட் இன் பென்சில். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து அயன் அண்ட் சல்ஃபர் வில் பி இன் தி ஆல்டர்னேட் பொசிஷன்ஸ். ஓகே. ஸோ லெட் அஸ் கன்சிடர் இப்போ இங்க அயன் இருக்குன்னா அயன் இங்க இருந்து கனெக்ட் ஆகிறதுல சல்ஃபர் தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் சல்ஃபர் தான் இருக்கும். அடுத்த கனெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹியர் வில் பி அயன், ஸோ ஹியர் வில் பி சல்ஃபர். இப்போ இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வந்துடும்? அயன் வந்துடும், இங்க சல்ஃபர் வந்துடும், இங்க அயன் வந்துடும். புரிஞ்சுதா பாருங்க. இப்போ வந்து ஒரு 8 கார்னர்ஸ் கிட்ட நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம் ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன்ஸ்ல. அப்போ இங்க இந்த இடத்துல வந்து சிஸ்டைன் குரூப் இருக்கு. எங்கெல்லாம் வந்து நீங்க அயன் எழுதிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு சிஸ்டைன் குரூப் எழுதிருக்கீங்க. கிளியராப்பா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஓகே, உங்களுக்கு எத்தனை லப்பல் எத்தனை நான் லப்பல் இருக்குன்னு பாருங்க. லப்பல் பிரிட்ஜ்டு வந்து மேல ரெண்டு கீழே ரெண்டு இருக்கு, மொத்தமா வந்து நாலு. ஓகே. ஒன்று. ரெண்டாவது வந்து நான் லப்பல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அயன் கூடயும் உங்களுக்கு நான் லப்பல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதுல உங்களுக்கு எத்தனை வந்துடும்? நாலு வந்துடும். ஸோ மொத்தமா வந்து 8 சல்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஸ்டில் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்க பார்க்கும்போது ரெண்டு அயன் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே. ரெண்டு அயன் பாத்தீங்க அப்படின்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒன்லி ஒரு ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? மொத்தமா உங்களுக்கு எத்தனை அயன் இருக்கு? நாலு இருக்கு. அதுல இட் ஷுட் பி D6, D6, D5 அண்ட் D. யூ கேன் திங்க் அபவுட் இட். ஓகே. ஒரு எலக்ட்ரானை தான் இது வாங்க போகுது இல்லையா? ஒரே ஒரு எலக்ட்ரானை தான் வாங்க போகுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வாங்க போகுதுங்கிறப்போ அயன் +3ல இருக்கக்கூடிய ரெண்டு அயன் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் உங்களுக்கு +2வா மாறிடும். புரியுதா பாருங்க? அப்போ இட் தேர் வில் பி ரிமைனிங் 1 + 3. ஓகே. ஸோ யூ கேன் திங்க் அபவுட் தட். தேர் வில் பி D6, D6, D6 அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் D5. ஓகே. ஸோ இங்க வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு பாருங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் 4 அன்பேர்ட். இங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எவ்வளவு? 4. ஓகே. இப்ப அதுவே இங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் 5, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் 5. ஓகே. கவனிங்க. இது ரெண்டும் ஸ்பின் கப்ளிங் ஆகலாமா? ஸ்பின்னும் இதனுடைய ஸ்பின்ஸும் இதனுடைய ஸ்பின்ஸும் வந்து ஸ்பின் கப்ள் ஆகுமா? மேல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே. அதனுடைய பாராமேக்னெட்டிக்ல இருந்து அஃப்கோர்ஸ் கோமதி. ஓகே. ஸோ அதனுடைய பாராமேக்னெட்டிக்ல இருந்து டயமேக்னெட்டிக்கா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஃபெர்ரோல இருந்து ஆன்டி ஃபெர்ரோவா அது கன்வெர்ட் ஆகுது. அப்ப இதுவுமே வந்து ஸ்பின் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்? கப்புள் ஆயிடும். ஓகே. ஸோ அப்ப ஸ்பின் கப்ளிங் நடந்துருச்சு அப்படின்னா இந்த இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய சிஸ்டம்ல உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த அந்த ஃபார்மேட் ஃபுல்லாவே வில் பி ஆக்ட் as a diamagnetic in nature. கிளியரா? அதே மாதிரி ரைட் சைடுல பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு D6 தான் இருக்கு. ஓகே. இது பேர் ஆனாலையும் இது பேர் ஆகாது. ஏன்னா அப்பயும் உங்களுக்கு வந்து ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து வரும். ஓகே. இல்ல ஆக்சிடேஷன் சைட் நம்ம கொடுக்கறது இல்ல இல்லப்பா. ஸ்டடி பண்ணி அவங்க
அவங்க வந்து குடுக்கறது தான். ஓகே. ஸோ உள்ள வந்து என்ன சொல்றாங்க, 2 அயன் இன் +2லயும் 2 அயன் வந்து இன் +3லயும் இருக்கு. நம்மளால குடுக்க முடியாது. ஓகே. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டடிட் அண்ட் ப்ரூவன். ஓகே. ஸோ தி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வில் பி S equal to 1/2. ஓகே. இட்ஸ் a paramagnetic in nature. இங்க வந்து S equal to 0. ஸ்பின் வந்து 0. ஸோ இது ESR ஆக்டிவ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாமா? Oxidation state, how to find out, sir? +2 or +3? How to find outனா நீங்க எதை மீன் பண்றீங்கம்மா? புரியல. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டட் ஸ்டடீஸ் பண்ணியிருப்பாங்கப்பா. ஓகே. அப்போ ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டட் ஸ்டடீஸ் வந்து பண்ணிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்றது தான் நம்ம இங்க எடுத்து தியரிட்டிக்கலா படிக்கிறோம். இல்லையா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தஸ்லீம் வந்து ஒரு கிறிஸ்டல் டெவலப் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இன்ஆர்கானிக்ல ஒரு கிறிஸ்டல் டெவலப் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆமா, மெமரைஸ் தான் பண்ணணும். ஓகே. இப்போ தஸ்லீம் டெவலப் பண்ண கிறிஸ்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு வெறும் கிறிஸ்டலை வச்சு கண்ணால பார்த்து என்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? ஓகே, என்னென்னலாம் பண்ணுவோம்? முதல்ல அது கிறிஸ்டல் டெவலப் ஆச்சுன்னா நம்ம எடுத்துட்டு போய் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மீட்டர்ல அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்ணுவோமா? ஆமாவா? அதுவே எல்லா டேட்டாவும் கொடுத்துருமா? எந்த எந்த ஆட்டம் எந்த ஆட்டம் கூட கம்பைன் ஆயிருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கம்பைன் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா அது கொடுத்துருமா? அதை வச்சுதான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்க கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அது உண்மையா? இப்ப ஏன்னா இப்ப இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பாராமேக்னெட்டிக்ல இருக்கா டயமேக்னெட்டிக்ல இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்னெட்டிசம் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்னெட்டிசம்க்கு தனியா இது இருக்கு இல்லையா? அப்ப நீங்க அந்த சால்ட்டை கொண்டு போய் ஃபில் பண்ணிட்டு மேக்னெட்டிக் இதுல வச்சீங்கன்னா அது எய்தர் வந்து அட்ராக்ட் ஆச்சுன்னா அதுல மேக்னெட்டிசம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அட்ராக்ஷனோ அல்லது ரிப்பல்ஷனோ பண்ணுதுன்னா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல எதுவுமே அது பண்ணலன்னா அதுல மேக்னெட்டிசம் ஆப்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ அப்பதான் வந்து இப்போ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க வெதர் இட் இஸ் பாராமேக்னெட்டிக் ஆர் டயமேக்னெட்டிக். ஸோ இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சாதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இது வந்து ஒருத்தர் அதை ப்ரொபோஸ் பண்ண அதை படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு படிச்சு ஓகே சொல்றது தான் நம்ம அது புக்கா போட்டதுக்கு அப்புறம் தான் படிக்கணும். ஓகே. லப்பைல் அப்படிங்கிறது அயன் சல்ஃபராப்பா? அதாவது பிரிட்ஜிங் சல்ஃபர் 1, 2, 3, 4 முருகன். இல்ல வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. சோ இங்க வந்து பேரிங் நடக்கிறது இது ரெண்டும் பேரிங் நடந்தாலையும் உங்களுக்கு பாராமேக்னட்டிசம் வரும். ஓகே, அதை மாத்த முடியாது நம்மளால. புரியுதப்பா? இதனுடைய அப்ப மொத்த எஸ் வேல்யூ எவ்வளவுப்பா இருக்கலாம்? இதனுடைய எஸ் வேல்யூ மட்டும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். So what will be the S value in the right hand side, which is shown in the display? எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. சரியாப்பா? ஓகே.
ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் ஹீமோகுளோபினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால சிலபஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால தே ஆர் டேக்கன் ஒன்லி ஒன். இதனுடைய மேக்னட்டிசம் வந்து பார்க்கும்போது, அதாவது ஸ்பின் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வந்துரும்? 2 வந்துரும். ஓகே. ஸோ இப்ப அதுவே நீங்க கீழ வாங்க. இதுல மேக்னட்டிசம் வந்து நான் போட்டிருக்கிறது கரெக்டான்னு செக் பண்ணுங்க. இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து கரெக்டா இருக்கா? செக் பண்ணிட்டீங்களா? இது வந்து ரிடியூஸ்டு ஃபார்ம்ல லாஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது பாருங்க. ஸோ அதுல வந்து 1/2 இருக்கு. மொத்தமா D6 ரெண்டுமே வந்து பேர் ஆயிரும். ஸோ வில் பி 0. ஓகே. இந்த இடம் வந்து வில் பிகம் 0. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல 4 அன்பேட் இருக்கு. இதுல 5 அன்பேட் இருக்கு. ஸோ 4க்கு 4 போச்சுன்னா மீதி ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்குமா? அந்த ஒரு அன்பேட் எலக்ட்ரான் தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருது? மேக்னட்டிசம் கொடுத்துருது இந்த பர்டிகுலர் கேஸ்ல. கிளியர்? ஓகே. இது உங்களுக்கு சிந்தெடிக் ஃபெரிடாக்சைன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் தே ஆர் ப்ரிப்பேரிங் தி சிந்தெடிக் ஃபெரிடாக்சைன்ஸ். ஓகே. ஸோ அவ்வளவுதான். ஸோ இது இப்போ இதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு பெருசா இங்க வந்து கேட்டது இல்ல. செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு முறை நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஓகே, நம்ம கேன் கோ வித் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் போலாமா? ஓகே. ஸோ ரைட் டவுன் தி கொஸ்டின்ஸ். தி பாக்டீரியல் ருபிடாக்சின், the bacterial rubidoxin, the number of ion atoms, the number of ion atoms, the number of sulfur bridges, எல்லாமே வந்து அது அப்படியே கம்மா போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் அப்படியே ஒண்ணுங்கில ஒண்ணு எழுதுறேன். ஓகே. தி நம்பர் ஆஃப் சிஸ்டைன் லிகண்ட். ஓகே. இது எல்லாமே வந்து எவ்வளவு எவ்வளவு இருந்ததுன்னு கேட்கறாங்க. அயன் ஒன்னா? ஓகே. அயன் ஒன்னு, சல்பர் பிரிட்ஜ் 0. ஓகே. வெரி குட், வெரி குட். கோமதி, கமலா, பிரதீப். ஓகே. ஸோ அயன் ஆட்டம் இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் ருபிடாக்சின் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா ஸோ அயன் இருக்கும், 4 சிஸ்டைன் இருக்கும், அவ்வளவுதானே? என்னப்பா? 4 சிஸ்டைன் குரூப் இருக்கும் ருபிடாக்சின்ல. இதே இது. ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம அயன் வந்து ஒண்ணுன்னு எழுதிடலாம். சல்பர் வந்து சல்பர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது 0. சிஸ்டைன்ஸ் லிகண்ட்ஸ் வேர் பிரசன்ட் இஸ் 4. சிஸ்டைன் லிகண்ட்ஸ் வேர் பிரசன்ட் இயர் 4. Okay, so kindly write down the second question. In 3 ion ferridoxin. 3 ion ferridoxin. Okay. The number of sulfur bridges. The number of sulfur bridges and cysteine ligand respectively. Cysteine ligand respectively. Options வேணுமாப்பா?
4 and 3 அப்பா. Okay, good. So the number of sulfur bridges were 4. இதுக்கு 4, இதுக்கு 3. Yes. So write down, identify the incorrect statement. Identify the incorrect statement. The incorrect statement about rubidoxine. Option A, iron 2 plus center has tetrahedral. Reduced form of iron is diamagnetic. Reduced form of iron is diamagnetic. Option C, Fe2 plus Fe2 plus center. இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகே, சரி, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. Undergo Yonteller destruction. Fe2 plus center undergo Yonteller destruction. And the last option is, it is 2Fe 2S cluster. ஓகே, ஸோ இதுல எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்ட்? ஏ, பி, சி கரெக்டா? இல்ல நான் இங்க 1, 2, 3 எடுத்துக்கிறேனே. 1. அவ்வளோதான் bro. சேம் ஆப்ஷன்ஸா எங்கப்பா? சிஎன்டி, சிஎன்டி. ஓகே, ஓகே. சாரி, சாரி, சாரி. ஏஎன்சி. ஓகே, ஸோ ருபிடாக்சினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இன்கரெக்ட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ டெட்ராஹெட்ரல் கரெக்ட் தானே? இது கரெக்ட். கரெக்ட்டுங்கிறத நம்ம ரைட் சைடில் போடுவோம். கரெக்ட்டுங்கிறத ரைட் சைடில் போடுவோம். சரிங்களா? ஓகே, இது கரெக்ட். ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் அயன் வந்து டயமேக்னெட்டிக்கா அப்படின்னா கிடையாது. அது பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர். அது பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர். அதே வந்து அயன் 2 பிளஸ் சென்டர் வந்து யாண்டர் டிஸ்ட்ராக்ஷன் போகுமா அப்படின்னா, யாண்டர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்க படிச்சிருக்கலாம். என்னன்னா உங்களுக்கு வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னா அது போகும். இப்போ இது வந்து அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரான், சாரி, அன்சிமெட்ரிக்கல். ஓகே, அன்சிமெட்ரிக்கல்ங்கிறப்போ போகுமே. அன்சிமெட்ரிக்கல் இருந்தா போகும். ஓகே, இது போகும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இது கரெக்டான்னு பாருங்க. எஃப்இ வந்து 2 டைம், 2S 2 டைம் வருமா? அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைன்றீங்களா? நம்ம மாத்திருவோம். ஓகே, ஸோ Fe2S2 வராது. ஏன்னா உங்களுக்கு சிஸ்டைன் குரூப் வந்து எப்படி வரணும்?
எஸ் ஜீரோ வரும். கரெக்டா? அப்போ இந்த ஃபார்மட் உங்களுக்கு தப்பு. ஸோ யூ கேன் ஹாவ் பி அண்ட் டி ஹியர். தேர்ட் ஆப்ஷன். ஓகே, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். We have to identify the incorrect statement. So the third option நான் B யும் D யும் போட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? Write down the question. What is the oxidation number? What is the oxidation number in rubidoxine? Rubidoxine FeS protein. அதாவது அயன் சல்பர் புரோட்டீன். ஆப்ஷன் A +2, ஆப்ஷன் B +3, ஆப்ஷன் C +6, ஆப்ஷன் D +2 and +3. B வந்துருமா? +3 பார்த்தோமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ ஏன் வந்து ஆக்சி ஹீமோகுளோபினோட ஸ்ட்ரக்சர்ல இருக்குல்ல, இப்போ ஆக்சி ஹீமோகுளோபினோட ஸ்ட்ரக்சர், ஐ மீன் ஆக்சி ஹீமோகுளோபின் ஷோஸ் ரெட் கலர். வை? எய்தர் டிடி டிரான்சிஷன் ஆர் இன்டர்லிகன் பை டு பை டிரான்சிஷன் ஆர் மெட்டல் லிகன் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் லிகன் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். விச் ஒன்? பை டு பை. வெரி குட் ராகவி. ஓகே. கோமதி ஆல்ரெடி எங்ககிட்ட படிச்ச கோமதி அப்பா. ஓகே, ஆல்ரெடி ஒரு கோமதி இருந்தாங்க. நீங்க அவங்களா மரப்பாடம்? ஓகே. ஒரு என்ன கோமதி ஆன்சர் தப்பா வருது? இதோட ரெண்டாவது ஆன்சர் தப்பா வருது. அதனாலதான் கேட்டேன், சேம் கோமதியா டிஃபரெண்ட் கோமதியான்னு. சரி, ஓகே. சரி பாருங்க, தி நம்பர் ஆஃப் இன்ஆர்கானிக் சல்ஃபர். இதுவும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே செட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்பா. ஓகே. புரியல. Fe2+. ஓகே, ஓகே, ஓகே. யா 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 நவ ஐ அண்டர்ஸ்டுட், ஆக்சுவலா வந்து ருபிடாக்சினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3ல வந்திருக்கணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு இல்லையா? அப்போ நமக்கு ஆன்சரே மாறும். ஏ பி டின்னு வருமா? இதெல்லாம் இன்கரெக்ட். A incorrect, B incorrect, D incorrect. So the answer is second option. Okay, okay, okay. Now I am okay. Thank you, Nivetha. இல்ல ரெடியூஸ்டு ஃபார்ம் ஓகே. நம்ம ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம +3 தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, சரிங்க. அடுத்த கொஸ்டின். இது வந்து ஹரியானா ஹெச்பின்னா என்னது? ஓகே, ஹிமாச்சல் பிரதேஷ். Of course. The number of inorganic sulfurs. The number of inorganic sulfurs. The number of inorganic sulfurs present in rubidoxine, comma 2 ion pyridoxine, 2 ion pyridoxine, comma 4 ion pyridoxine and 4 ion pyridoxine.
ரெஸ்பெக்டிவ்லி. ஆமா. ஓகே. ஆன்சர் சொல்றீங்களா? இல்ல ஆப்ஷன் எழுதணுமாப்பா? 0, 2, 4. பரவால்ல. வெரி குட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 0. ஓகே. நம்பர் ஆஃப் இன்ஆர்கானிக் சல்பர் இஸ் ஹியர். 2 அயன். ஒரு Fe2S2 இருக்கும். இதுல 4ங்கிறப்போ இதுல வந்து இதுலயுமே 4 இருக்கும். வெரி குட். ஸோ தி ஆன்சர் இஸ் 0, 2, 4. சூப்பர்ப்பா. இது என்னவா ஆக்ட் ஆகுது? அயன் பெரிடாக்சின்ஸ் கேன் பி ஆக்ட் as what? எலக்ட்ரான் கேரியர், ஆக்சன் கேரியர், ஆக்சன் ஸ்டோரேஜ். நன். கொஸ்டின் புரிஞ்சுதாப்பா? அயன் பெரிடாக்சின் will be act as. ஓகே. எஸ். சரி. இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட்ல இருந்து போதும்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவுதான் இருக்கு. ஓகே. ஸோ எஸ், தென் we can see the metal of enzymes. ஓகே. டிஆர்பி கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்க பார்த்தோம். another 2 minutes. பயோ இன்ஆர்கானிக். இப்போ பெருசா அதுல வந்து கொஸ்டினே வரலப்பா. ஓகே. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த சிலபஸ் பார்க்க போயிடலாம். ஓகே. ஸோ சிலபஸ்ல அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கு. மெட்டலோ என்சைம்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு. அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ மெட்டலோ என்சைம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ரைட் டவுன் ப்ளீஸ். மெட்டலோ என்சைம்ஸ். என்சைம்ஸ் அப்படிங்கிறது அப்கோர்ஸ் நம்ம பாடியில நிறையவே இருக்கும். ஸோ நம்ம காமனா தான் படிக்க போறோம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுல மெட்டலா என்சைம்ஸ் அப்படிங்கிறது எப்படிதான் இருக்குன்னா, மெட்டல் இருக்கும், கூட வந்து ஒரு புரோட்டீன் செயின் இருக்கும். யூஸ்வலா என்சைம் செய்யற வேலை என்ன அப்படின்னா, அது கேட்டலிஸ்டா தான் ஆக்ட் ஆகும். இங்க நம்ம படிக்க போறது என்சைமோட பேரு, அதுல என்ன மெத்தட் இருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அப்புறம் அதனுடைய ரோல் பார்ப்போம். அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அந்த ஆஸ் அ கேட்டலிஸ்டா அது வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த்ரூ அவுட் மெட்டலோ என்சைம்ஸ். ஓகே. ஸோ எழுதிக்கங்க. ஸோ மெட்டலோ என்சைம்ஸ்ல இட் கேன் பி த காம்பினேஷன் ஆஃப். இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப். கூட யார் யார் இருக்காங்க? மெட்டல் இருக்கும் அண்ட் ஒரு ஒரு புரோட்டீன், ஃபுல் புரோட்டீன் இருக்கும். இது வந்து ஆக்ட் as a catalyst. Enzymes are act as a catalyst. ஒரு சில புரோட்டீன்ஸ் கூட மட்டும் உங்களுக்கு வந்து கோ என்சைம்ஸ்னு ஒன்று சில கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அது கோ என்சைம் அல்லது கோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து கொடுப்பாங்க. அதுவுமே சேர்ந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். நிறைய என்சைம்ஸ் இருக்கு. சைட்டோக்ரோம்ஸ், பெராக்சிடேஸ், கேட்டலிஸ்ட், பெரிடாக்சின், தைராக்சினேஸ். ஓகே. லாஸ்ட் டைம் கூட ஒரு காப்பர் பேஸ்டு இதை வந்து எக்ஸாம்ல கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்போ பயோஎனர்ஜில மொத்தமா 2 கொஸ்டின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நைட்ரஜனேஸ், இந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் வந்து இருக்கு. அதுல
இன்னைக்கு வந்து we can discuss one அடுத்த another ஒரு 20 minutesல we can discuss about carbonic anhydrous. கார்போனிக் anhydrous. இந்த ஏஎஸ்இ அப்படிங்கிறது தான் என்சைமுக்கான ஒரு அடையாளம், என்சைமோட பேரு. ஓகே, சரிங்களா. ஏஎஸ்சி அப்படிங்கிறது என்சைம். இப்போ இதுல வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஜிங்க் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஜிங்க் இதோட ஸ்ட்ரக்சர் நான் ட்ரா பண்றேன்னு பாருங்க. ஜிங்க் வந்து ஹாவ் ஃபோர் கோஆர்டினேஷன். ஒன்று வந்து ஓகே யூ மே ஹாவ் த்ரீ ஹிஸ்டிடின் வித் இட் அண்ட் தேர் வில் பி அ வாட்டர் மாலிகுல் ஆல்சோ. ஓகே, இதனுடைய இந்த பர்டிகுலர் ஜிங்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் அட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஜிங்க் வந்து உங்களுக்கு எதுல இருக்கும்? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இதனுடைய மாலிகுலர் வெயிட் அப்ராக்சிமேட்டா இதனுடைய மாலிகுலர் வெயிட் ஓகே 30,000 கிட்ட இருக்கும். ஏன்னா இப்போ ஹிஸ்டடின் இருக்குங்கிறத நம்ம ஜஸ்ட் லைக் தட் மாதிரி சொல்றோம். ஆனா இது ஃபுல்லா வந்து புரோட்டீன் மாலிகுல்ஸோட வந்து சரௌண்ட் ஆயிருக்கும். இதனுடைய ஆக்டிவ் சைட் தான் ஜிங்க் உடைய அந்த ஆர்பிட்டல்ஸ். ஆக்டிவ் சைட்னா நம்ம என்ன சொல்றோம்? வேர் தேர் இஸ் a ரியாக்ஷன் occurs. எந்த இடத்துல ரியாக்ஷன் வந்து நடக்குதோ அந்த அந்த த்ரூ அதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? ஆக்டிவ் சைடுன்னு சொல்றோம். மத்த பிளேசஸ்ல நடக்காதா அப்படின்னா அப்போ நடக்காதுன்னு கிடையாது. அந்த ஜிங்க்ல அந்த இடத்துல மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஐ மீன் நம்மளுடைய இந்த கார்போனிக் ஆன்ஹைட்ரஸ் வந்து யூஸ்வலா என்ன பண்ணும்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா அதை வந்து ஹைட்ரேஷன் பண்ணும். ஓகே, ஹைட்ரேஷன் பண்ணி அதை கார்போனிக் ஆசிட்டா அதாவது H2CO3 வந்து மாற்றும். ஸோ இந்த வேலையை செய்யறது தான் வந்து கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸோட ஒர்க்கு. இது நீங்க பார்க்கும்போது கரெக்டா ஜிங்க் தான் அந்த ஜிங்கோடைய பிளேஸ்ல தான் நடக்கும். புரோட்டீன் அவ்வளோ பெரிய மாலிகுலா இருக்கலாம். இப்ப இந்த ஹிஸ்டிடின் எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு அப்படியே கனெக்ட் ஆகி ஒரு ஃபுல் புரோட்டீனா இருக்கும். நம்ம இங்க எழுதியிருக்கிறது வந்து வெறும் நைட்ரஜன் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஹிஸ்டிடின் மட்டும் கிடையாது. அதுல 3 இருக்கு. ஆனா இதை தவிர்த்து ஒரு ஃபுல் புரோட்டீன் மாலிகூல்ஸே உள்ள பிரசன்டா இருக்கும். ஜிங்க் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இட் இஸ் இன் தி டெட்ராஹெட்ரல் இன் ஸ்ட்ரக்சர். இப்போ ஜிங்க் 2+ங்கிறதுனால உங்களுக்கே தெரியும் அது வந்து D10ல இருக்கும் இல்லையா? ஸோ ஜிங்கோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு பாருங்க. ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் D10 ஆப்வியஸ்லி இட்ஸ் அ டயமேக்னெட்டிக் இன் நேச்சர். புரிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய ரோல் என்ன பேசணும்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் கார்போனிக் anhydrous? ஹைட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ லிட்டஸ் சே கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அது ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் மாலிகூல் சேர்க்கிறது. ஓகே, இது வந்து இட் இஸ் ஆக்சுவலி ரிவர்சிபிள் ரியாக்ஷன். உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா CA அப்படிங்கிறது கார்போனிக் anhydrous. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தந்துரும்? H2CO3 கார்போனிக் anhydrous தந்துரும். கார்பன் இப்போ பிளட்ல வந்து இந்த மாதிரி கார்போனிக் anhydrous வந்து அதிகமாச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகுமா? அப்ப pH என்ன ஆகும்? ஹீமோகுளோபினுடைய பைண்டிங் என்ன ஆகும்பா? pH pH வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா? pH வேல்யூ கம்மியாச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ பாண்டிங்கும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? அஃபெக்ட் ஆகும். ஸோ வில் கெட் டிக்ரீஸ். பாண்டிங் வில் கெட் பைண்டிங், அதான் பைண்டிங் பண்ணக்கூடிய அந்த இது வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ இப்போ மாலிகுலர் வெயிட் வந்து 30,000 சொல்லியாச்சுப்பா. கூட எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கு? ஓகே, யூ மே ஹாவ் அது ஒரே ஒரு செயின் தான். அந்த ஒரு செயின்ல அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 260 அமினோ ஆசிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, 260 அமினோ ஆசிட்ஸ் வேர் பிரசன்ட். அந்த இது பாத்தீங்கன்னா காயில் மாதிரி இருக்கும். காயில்னா இந்த 260 அமினோ ஆசிட்டும் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா காயில்னா என்ன அர்த்தம்? ஆல்பா ஹெலிக்ஸ் வருமா?
ரைட்டுப்பா. புரியுதுங்களா? ஓகே. ஸோ மேக்ஸிமம் இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவ்வளவுதான். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா நம்ம பார்ப்போம். இது இதனுடைய ரிலேட்டிவ் பாண்டிங் பவர். ஓகே, என்னுடைய ரிலேட்டிவ் பாண்டிங் பவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, அயோடின் கூட நல்லா பாண்ட் பண்ணும். ஜிங்க், ஓகே, புரோமின், குளோரின், ஃப்ளூரின் கூட லீஸ்டா தான் பாண்டிங் பண்ணும். இது என்னுடைய ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, உள்ள வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம வாட்டர் மாலிகுல் உள்ள பிரசன்ட் ஆயிருக்கு பண்ணோம் இல்லையா? ஓகே, ஸோ லெட் இஸ் கன்சிடர் இப்போ ஒரு ஜிங்க் வந்து ஓகே 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அதுல 3 ஹிஸ்டிடின் இருக்கிறதா சொன்னோம். ஸோ ஹிஸ்டிடின் வில் பி இன் 3 times அண்ட் வாட்டர் மாலிகுல் வில் பி பிரசன்ட் லைக் திஸ். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ரியாக்ஷன் அப்போ ஒரு H+ வந்து வெளியே போகும். ஓகே, ஸோ அப்போ H+ வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய H+ வெளியே போயிடுது. அப்ப அது OH ஆ மாறிடுமா? ஜிங்க்ல OH ஆ மாறிடுமா பாருங்க. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் கெட் சேஞ்ச்டும் இந்த ஜிங்க். ஏன்னா உங்களுக்கு OHங்கிறது மைனஸ். இது வந்து இன் பிட்வீன்ல நடக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு வருதுப்பா. ஓகே, உள்ள கார்பன் டை ஆக்சைடு வருது. கார்பன் டை ஆக்சைடு வந்த உடனே இன்சர்ஷன் ரியாக்ஷன் போகுது. ஸோ அப்படி இன்சர்ஷன் போச்சு அப்படின்னா யூ கேன் கெட் CO2. ஓகே, சாரி, ஆக்சிஜன் ஏற்கனவே அங்க இருக்கு. CO2H. ஓகே, வில் பி present histidine. அண்ட் திரும்ப என்ன ஆகும்? உள்ள வந்து உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் ஹைட்ரேஷன் இல்லையா? வாட்டர் மாலிகுல் வந்துச்சுன்னா வெளியே என்ன போயிடுதுன்னு பாருங்களேன். ஓகே, HCO3 போகுது. ஓகே, HCO3 போகுது. ஓகே, ஸோ தென் இது போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்ப நார்மலா இதே காம்பனன்ட் வந்துடும். ஓகே, யோசிச்சு பாருங்க. இங்க என்ன இருக்கு? ஒரு ஹைட்ரஜன், ஒரு கார்பன், 3 ஆக்சிஜன். ஸோ வெளியே வரும்போது நெகட்டிவ்லி சார்ஜா வெளியே வரும். ஓகே, நல்லா கவனிங்க. இது வந்து இந்த ஆர்டர் எழுதியிருக்கோம்ல, ரிலேட்டிவ் பைண்டிங் ஆர்டர். இந்த ரிலேட்டிவ் பைண்டிங் ஆர்டர் ஜிங்க் வந்து உங்களுக்கு என்சைமா இருக்கும் போது இந்த ஆர்டர். இதே ஜிங்க் 2+ வந்து ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரீ அயனா இருந்துச்சுன்னா இதனுடைய ரிவர்ஸ். ரிவர்ஸ்ங்கிறப்போ ஃப்ளூரின் மைனஸா வரும். புரோமின், சாரி, மாத்தி சொல்லிட்டேன்னா, அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளோரின், அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளோரின், மைனஸ் போடல. ஓகே, நவ் இட் இஸ் ஓகே. எழுதிக்கங்கப்பா. டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனுடைய ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி நீங்க எடுத்தீங்க, கார்பன் டை ஆக்சைடு எடுத்தீங்கன்னா தனியா அதை மட்டும் நீங்க எடுக்கும்போது, ஓகே, நோட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியோடைய யூனிட் என்னப்பா வரும்? சென்டிமீட்டர் இன்வெர்ஸா? ஓகே, இந்த இடத்துல வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி 2343.5 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வருது. ஓகே, ஆனா ஃப்ரீ கார்பன் டை ஆக்சைடு இதே ஐஆர்ல இருக்கக்கூடிய அது ஃப்ரீயா இருக்கு, பாண்டிங் எதுவும் இல்லாம இருக்கு அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கலாம்? 2321 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வந்திருக்கலாம். ஓகே, ஆனா
அது வரல, அவ்வளவு வரல. ஸோ அது வந்து பாண்டிங்ல வந்ததுனால 2343.5 வருது. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஜிங்க் ஃப்ரீ அயன் அப்படின்னா அது எந்த ஒரு புரோட்டீன் மாலிகூட கூடயும் இல்லாம புரோட்டீன் மாலிகூல்ஸோட இருக்கிறதுனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ், அதாவது ஒரு 260 அமினோ ஆசிட் கூட அது கம்பைன் ஆகி இருக்கிறதுனால தான் நம்ம அதை என்சைம்னே சொல்றோம். அதனால தான் அதை வந்து கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைம்னு சொல்றோம். ஸோ கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸா இருக்கும்போது அயோடின் வில் பி த மோஸ்ட் அது வந்து அட்ராக்டிவ் பண்ண பார்க்கும். ஓகே, அதனுடைய அட்ராக்டிவ் நேச்சர், அதனுடைய ரியாக்டிவிட்டி நேச்சர் அது. ஜிங்க் டூ பிளஸ் உடைய பாண்டிங் நீங்க பார்க்கும்போது ஃப்ரீ அயன்ஸை பார்க்கும்போது அயன் மைனஸ் குளோரின் மைனஸ் அப்படி வருது. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று ஆப்போசிட்டா இருக்கு. ஏன் இப்போ அயோடின் மட்டும் நீங்க அதிகமா வருதுன்னு கேட்கணும் அப்படின்னா அப்ப நம்ம பயோ கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கணும். டாக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்கும், பயோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு பேப்பர் இருக்கும். ஓகே, அதுல வந்து மெட்டபாலிசம் பத்தி படிப்பாங்க. அந்த மாதிரி கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் எடுத்து நம்ம மெட்டபாலிசம் படிச்சோம் அப்படின்னா we can able to know the function. இங்க நம்ம படிக்கிறது வந்து ஒரு ஒரு பிரைமரியா நீங்க பாக்குறது மட்டும்தான், மேலோட்டமா அதனுடைய ஸ்ட்ரக்சரை தான் நீங்க பாக்குறீங்க. அதனுடைய இன்ஃபர்மேஷனை நம்ம கேட்கிறோம் செய்யறோம். ஆனா இதுவே நீங்க பயோகெமிஸ்ட்ரி ஒரு டாக்டர் இல்லைன்னா எம்பிபிஎஸ் டாக்டர்ல பார்க்கும்போது பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல நீங்க ஃபுட்ல இருந்து என்சைம்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே அவங்க மெட்டபாலிசமும் பார்ப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. பயாலஜில நம்ம வந்து இந்த ஒரு சைக்கிளிக் லூப் மாதிரி படிப்போம். NADPH அதை குடிச்சு NADPH இதை குடிச்சது பாட்னியோ ஜுவாலஜியான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம படிச்சிருந்திருக்கோம் இந்த சைக்கிளிக் லூப் மாதிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அவங்க மெட்டபாலிசம் வந்து படிப்பாங்க. கிரப் சைக்கிள், எஸ் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஓகே, அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் பார்த்துருக்கோம். அயன் சல்ஃபர் புரோட்டீனுடைய ஓவராலா அதனுடைய ஒர்க்கே என்ன அப்படின்னா, ஓகே, ஒன்லி அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் கேன் ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகே, இதெல்லாம் 12th புக்ல இருக்காதுப்பா. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான வெர்ஷன். பிஜி சிலபஸ்ல இருக்கிற மேக்சிமம் அதாவது உங்க சிலபஸ் மாத்திட்டாங்க இல்லையா? நிறைய எல்லாம் வந்து பிளஸ் டூல இருக்காது. ஓகே, ஸோ தென் இதுல லப்பைல் நான் லப்பைல்னு பிரிக்கலாம். லப்பைலுங்கிறது ரெண்டு மெட்டல் பிரிட்ஜுக்கு நடுவில் வரக்கூடியது. ஓகே, இதுதான் பேசிக்னு இது கிடையாதுப்பா. வெயிட் பண்ணுங்கப்பா, உங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ருபிடாக்சின்ல உங்களுக்கு சல்ஃபர், எந்த சல்ஃபர் கிடையாது, லப்பைல் சல்ஃபர் கிடையாது இல்லையா? பெரிடாக்சின்ல உங்களுக்கு இருக்கும், அதனுடைய கவுண்ட் வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அது என்ன ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருந்தா எவ்வளவு அன்பேட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும், பிரிட்ஜிங்ல எத்தனை சல்ஃபர், அதாவது இன்ஆர்கானிக் சல்ஃபர் எவ்வளோ, ஆர்கானிக் சல்ஃபர் எவ்வளோ, இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ அவ்வளவுதான். மேக்ஸிமம் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். பாராமேக்னெட்டிக் டயமேக்னெட்டிக்கை நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். ஓகே, ஸோ இதை பார்த்து தவிர்த்து கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். மெட்டலோ என்சைம்ஸ்ல கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் உடைய ஒர்க் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆஹ் அது வந்து வாட்டரை வந்து அடிஷன் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு கூட வாட்டரை அடிஷன் பண்ணி உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே கார்போனிக் ஆசிடா தள்ளி விட்டுரும். அதுதான் அதனுடைய ஒர்க். புரியுதாப்பா? முருகனுக்கு வந்து 3,5-ஹைட்ராக்சின்ல +1/2 -1/2 எப்படி வந்துச்சுன்னு தெரியணுமா? ஓகே, ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் ஆச்சுன்னா என்ன சொல்லுவீங்க முருகன்? ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் ஆகுது, சிங்கிள் எலக்ட்ரான். ஸ்பின் வந்து இப்படி போடுவீங்களா? மீன் பண்றதுக்காக ஸ்பின் பண்ற நம்பர் +1/2 போடுவீங்க. இப்போ நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கெல்லாம் பாருங்க, +1/2, அதாவது எல்லாமே 5 +1/2 இருக்கு. ஓகே, அப்போ ஆட் பண்ணீங்கன்னா 2.5 வருமா? அதை தான் நான் வந்து 5.2 5/2 போட்டிருக்கேன்ப்பா.
முன்னாடி பிளஸ் போட்டிருக்கிறதுக்கான என்னன்னா இந்த இந்த அயான்ல இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரானும் உங்களுக்கு கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு மீனிங். புரியுதுப்பா? இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஓகே. இதுல டயமேக்னெட்டிக் நேச்சர் வருது அதனால. இன்னைக்கு நடந்ததுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? கோமதி, லாஸ்டா நம்ம லாஸ்ட் டைம்லயே பார்க்கும்போது ஒரு எம்சிக்கு அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஒரு எம்சிக்கு அப்போ கொடுக்கும்போது எல்எம்சிட்டின்னு ஆன்சர் கொடுத்துருந்தேன். அப்போ இல்ல சார் அது வந்து வித்யான்னு தான் நினைக்கிறேன் ஐ திங்க். என்ன சொல்லியிருந்தாங்க சார், அது 5 to 5 ஸ்டார் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் சார்னு சொல்லும்போது அதை தேடணும் உட்காந்து. தேடும்போது எந்த புக்ல கிடைச்சது? அஜய்குமார்ல கிடைச்சது. அஜய்குமார்ல ஒரு லைன்ல கடைசியா நீங்க எடுத்து பாருங்க. அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருக்கு உங்களுக்கு என்னன்னு வந்துடும்? 5 to 5 ஸ்டார் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னு வந்துருக்கும். ஓகே. தேர்ட் கொஸ்டின்ல முருகனுக்கு என்ன டவுட்டுப்பா? நம்ம வந்து இன்கரெக்ட் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இன்கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அப்படி இன்கரெக்ட் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ருபிடாக்சில உங்களுக்கு +3 ஆக்சிடேஷன் சைட்ல தான் இருக்கும். அதனால ஏ வந்து தப்பு. இந்த இடம் வந்து +3 வந்திருக்கணும், தப்பு. ரெண்டாவது ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு Fe2+ தான் ரெடியூஸ்டு ஃபார்ம். அதுல 4 அன்பேர்டு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். அதை வந்து டயாமேக்னெட்டிக்னு சொல்லிட்டாங்க. அது தப்பு. ஏன்னா அது பாராமேக்னட்டிசம் வந்திருக்கணும். சி வந்து பாத்தீங்கன்னா யாண்டரல் டிஸ்ட்ராக்ஷன் வந்து போகும். அஃப்கோர்ஸ் இது போகும். ஓகே, இது கரெக்ட். சி மட்டும்தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா ருபிடாக்சினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வராது? 2s வராது. ஏன்னா ஃபார்முலால மென்ஷன் பண்ற எஸ் வந்து லப்பைல் சல்ஃபரோட எஸ். ஸோ இட் இஸ் இன்கரெக்ட். 3 இன்கரெக்ட். ஏபிடி. வேற யாருக்காவது டவுட் இருக்கப்போ? இந்த கண்டென்ட் நீங்க எதுல படிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஓகே, ஆல்வேஸ் முதல் ப்ரிஃபரன்ஸ் ஊஹி. ஓகே, அயன் சல்ஃபர் புரோட்டீன் ஒரு 1.5 பேராகிராஃப் தான் இருக்கும். ஓகே, கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் இந்த சின்ன டாபிக் வந்து ஒரு பேஜ் இருக்கும். அதை நீங்க படிச்சிருங்க. ஓகே, ஒண்ணு. இதை தவிர்த்து ஆப்லயே உங்களுக்கு என்ன புக் வந்துடும்? அஜய்குமார் புக் வந்துடும். அதை பார்த்துருங்க. அதே மாதிரி ஆப்லயே உங்களுக்கு பீரன் சர்மா காலியா பத்தானியா சாரி காலியாவும் இருக்கும், பத்தானியா வந்து காலியா எடுத்துக்கங்க. இனர்களை இந்த 3 புக்லயும் ஒரு முறை ரெஃபர் பண்ணிருக்கேன். ஓகே, கண்டென்ட் வந்து உங்களுக்கு கம்மியா தான் நடத்திருக்கு. ஓகே. லேட்டஸ்ட் எடிஷனா பார்த்து வாங்குங்க. உங்களால வாங்க முடியலன்னா அதுக்கு தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், புக் வந்து ஆப்லயே கொடுத்துருக்கோம். ஓகே. ஆப்ல எப்படி புக் ஃபைண்ட் பண்றதுன்னு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா இங்க மெசேஜ் போடுங்கப்பா, புவனேஸ்வரி கேக்குறேன். மயோகுளோபின் பாரபோலிக், ஹைப்பர்போலிக்னு மென்ஷன் ஆயிருக்கா? இது என்னைக்கு டெஸ்ட்ப்பா? நேத்து டெஸ்டா? அதுதான் முதல்ல சொல்லிட்டேனேம்மா நிவேதா. கிளாஸோடைய ஸ்டார்டிங்லயே நான் சொல்லிட்டேனே. நீங்க இப்போ ஸ்டார்டிங்ல இல்லையா?
அயனுடைய பாண்ட் ஆங்கிள் ஃபார் மயோகுளோபின் இஸ் 115. அதுல ஆன்சர் மாறி இருக்கு. கொஸ்டின் நான் இப்ப நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. சார்ட்ட சொல்லி அதை மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஹீமோகுளோபின், மயோகுளோபின். ஏ வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சு இல்லையா? பாரபோலிக் மட்டும்தான் தப்பா வந்திருக்கு. ஹைப்பர்போலிக்னு இருக்காதுல்ல, பாரபோலிக்னு தரலையா? அதுதான் உங்களோட இதப்பா. சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸ்கூல் புக்ல பேசிக்ஸ் எதுவும் இருக்காதுப்பா. ஏன் ஸ்கூல் புக்ஸ் நீங்க படிக்கிறது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டான கெமிஸ்ட்ரி. அப்புறம் எப்படிப்பா நம்ம இது பண்ண முடியும்? இல்ல இப்ப ஜென்ரலா அப்படி பாண்ட் ஆங்கிள் எதுன்னுலாம் கேட்க மாட்டாங்கப்பா. ஒன்னா மயோகுளோபின் கேட்கணும், அப்படி இல்லைன்னா ஹீமோகுளோபின் கேட்கணும். மயோகுளோபின் கேட்டா நீங்க 115 எழுதுங்க. ஹீமோகுளோபினுக்கு வந்து ஃபிக்ஸ்டா 131 இல்லைன்னா 130, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. அதான் ஏதாவது ஒண்ணுதான் வரும். ஓகே, அதனால ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு எழுதுங்க. அது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ லாஸ்டா இதோ இப்ப ஒவ்வொரு ஆத்தர் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெட்ல இருந்து எடுக்கிறது நம்ம இட் இஸ் நாட் ட்ரஸ்டபிள். கௌரி சங்கர். ஓகே. நீங்க நம்ம புக்ஸ்ல வந்து தேடுங்க. புக்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான். நம்ம நெட்ல இருந்தோ சாட் ஜிபிடில இருந்தோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ நீங்களும் ரெஃபரன்ஸ்க்கு வந்து அதே மாதிரி பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஸ்டினை வந்து டைப் பண்ணிட்டு அதுல மென்ஷன் பண்ணலாம். ஓகே, கூகுள் புக்ஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஹைப்பர்போலிக் அண்ட் ஹைப்பர்போலா. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்னே தான்ப்பா. கிராஃப் வந்து கரெக்டா தானேப்பா போட்டிருக்கோம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை வந்து நம்ம பார்க்கணும் போலயே. நானும் கான்சியஸா எல்லாத்துல இருந்து எடுக்கிறேன். ஆனா அப்பயும் ஒரு சிலது வந்து மிஸ் ஆகி போயிடுது. ம். புவனேஸ்வரிக்கு கேப் ஜாஸ்தியாப்பா கெமிஸ்ட்ரி படிச்சு. பாத்துக்குங்க. கேப் அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா 2 3 முறை வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. அப்பதான் புரியும். இப்ப நம்ம இப்ப இனிமே நீங்க கெமிஸ்ட்ரி ஃபுல்லாவே படிக்கிறதுலாம் அட்வான்ஸ்டான கெமிஸ்ட்ரியா தான் இருக்கும். அட்வான்ஸ்டான கெமிஸ்ட்ரினா லைக் இது வந்து 11th 12th மாதிரி இருக்காது. ஓகே. கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால பாருங்க. கொஞ்சம் படிக்கணும், செய்யணும். ஓகேவா? 2017னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சுப்பா புவனேஸ்வரி. கிட்டத்தட்ட. அப்போ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட். 10 வருஷமா நீங்க கெமிஸ்ட்ரி பார்க்கவே இல்லையா? ஐ மீன் கெமிஸ்ட்ரி சம்பந்தமா டீச்சிங் அந்த மாதிரி. ஓகே, அப்ப கஷ்டம் தான். யூ கேன் ஹாவ் கன்சிக்யூட்டிவா படிங்க. திரும்ப திரும்ப படிங்க. ஓகே. டெக்ஸ்ட் புக்கா, அதாவது புக்கா தேடி படிங்க. கிளாஸ் நடத்துறத பார்த்துட்டு அதை அப்படியே போய் படிக்கணும். இப்ப இன்னைக்கு கிளாஸ் நடத்துறதா நீங்க அஜய்குமார் புக்ல எடுத்து படிங்க. அப்போ கிளாஸ் நடத்தினதும் அஜய்குமார்ல இருக்கிறதும் உங்களுக்கு ஒண்ணு போல சேர்ந்து வரும். அப்போ புரியும். இப்ப இதை ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சப்ஜெக்ட் கூட தொடர்ந்து வந்துடலாம். ஓகே.
வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? ஓகே, தேங்க்யூ ஆல், வில் see you. ஓகே. ரெஃபரன்ஸ் புக் உங்ககிட்ட இல்லப்பா, ஆனா ரெஃபரன்ஸ் புக்கு அகாடமி ப்ரொவைட் பண்ணிருக்குல்ல. ஓகே. சோ உங்க சைடுல இருந்து நீங்க எஃபோர்ட் போடுங்க. எல்லா எஃபோர்ட்டும் நானே போட்டுட்டா அப்புறம் நீங்க என்னதான்ப்பா பண்ணுவீங்க? ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க்கு சொல்றத நீங்க செய்யுங்க. ஓகே. ஸோ உங்க ஒர்க்கை வந்து என் பக்கம் திருப்பி விடாதீங்க. டேக் டைவர்ஷன் போட்டு. ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு ரெஃபர் பண்றதுலயே எனக்கு முக்காவாசி நேரம் போதும். இதுல நான் கட் பண்ணி ஒட்டி போட்டோ எடுத்து, ஓகே, இதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஓகே. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐம் டூயிங் ஆல்ரெடி 9 to 5 ஜாப், கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஐம் ரெகுலர் ஸ்டாஃப், கவர்மெண்ட் ஸ்டாஃப். நம்ம இங்க இருந்து டீச்சிங் மட்டும் உங்களுக்கு அங்க ஒர்க்கா இருக்காது. டீச்சிங் தவிர்த்து காலேஜ்லன்னு பொறுப்புகள் கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகளும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால இதுக்கு இடையில தான் இந்த வேலை நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அதனால என்னுடைய கன்சர்னை கொஞ்சம் பாருங்க. என்னால கைட் பண்ண முடியும். அதனால என்னோட பாருங்க. ம். ஓகே. உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸும் இப்போ அகாடமியோட ஆப்ல இருக்கு. அ அது எப்படி பார்க்கணுன்றத பாருங்க. ஓகே. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யார்ட்டயாவது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ந்துருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா கோஆர்டினேட்டர்ட்ட கேளுங்க. இல்ல சப்போர்ட் டீம்ட்ட கேளுங்க. தேங்க்யூப்பா. நம்ம திரும்ப வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். We can discuss metal enzymes. நன்றி, வணக்கம்.